ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டோக்கியோவோட ஃபுட் ஸ்ட்ரீட் vlog தாங்க இது. நம்ம லாஸ்ட் வீக் டோக்கியோ ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். அந்த ட்ராவல் வீடியோ கூட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அதனோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா ஷினகாவா ஸ்டேஷன் முன்னாடி இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட்டை தாங்க vlog எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எண்டு வரையும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். Wait a minute, get it how you live it. 10 toes in when we standing on business. I'm a big stepper, underground methods. Top notch hoes, get the most, not the lesser. Straight terror, product of your errors. Pushing culture, baby, got that product you can measure. Trendsetter, the one who get the weather. Swerving while I'm bumping Project Petter. Yeah, rolling through the city with the big dog. இதுதாங்க ஷினகாவா ஸ்டேஷனு. ஸோ லாஸ்ட் வீக் நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கியோ ட்ராவல் பண்ணி வந்திருப்பேன். இங்கே ஒர்க்கை முடிச்சுட்டு நான் அப்படியே ரிட்டர்ன் போகிறப்போ பார்த்தேன் இங்கே நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு. அதுதான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ இது ஒரு பால் ஷாப்புங்க. ஸோ எவ்வளோ இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு பம்பை வச்சு தண்ணியில் பால்ஸை கொட்டி அப்படியே சுற்றி வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னோவேட்டிவாக நல்லா இருந்துச்சு அந்த ஐடியா. ஸோ ஒரு பால் பார்த்தீங்கன்னா 300 yen வருதுங்க. நம்ம ஊர் காசுக்கு 150 ரூபாய் ஒரு பால். கொஞ்சம் காஸ்ட்லி தான் இல்லைங்களா. ஏன் ஜப்பானீஸ் ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ் ஜாப்பனீஸ் ஸ்டைலில் ஸ்டால் ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. ஸோ இது ஒரு டாய் ஷாப்புங்க. இங்கே நருட்டோ அது இதுன்னு நிறையா ஃபேன்ஸ் அதுக்கு இருக்காங்க. அதனால அந்த ஷாப்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அடுத்து இது பார்த்திங்கன்னா சிக்கன் சவுமின். இது வந்து நூடுல்ஸ் டைப் தாங்க. இது ஒரு சைனீஸ் டிஷ்ஷு. ஸோ 600 என்னங்க. இது வந்து போர்க்கை வந்து ஒரு லேயர் மாதிரி பண்ணி அதை ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் மெத்தடில் வந்து சாப் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே போர்க் நிறைய பேர் சாப்பிட்றாங்க, அதனால் இந்த ஷாப் கூட இருக்குது. ஸோ இங்கே மேக்ஸிமம் போர்க்கு அப்புறம் பீஃபு வந்து நல்லா சாப்பிடுவாங்க இங்கே ஜாப்பனீஸில். நல்லா வெல்கம் பண்ணாருங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா போர்க்கு அப்புறம் பீஃபுங்க. இதை வந்து ஒரு ஸ்டிக்கில் வந்து சூப்பராக லேயர்ஸ் மாதிரி ரெடி பண்ணி இன்னோவேட்டிவாக பண்ணியிருந்தார். நல்லா இருந்துச்சு. ஸோ இதுவும் ஒரு 600-700 நம்ம என்ன மீட் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸுங்க. இது பாருங்கள், ஃபயர் கன் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இது என்னன்னா இந்த பன் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே வந்து சீஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு நடுவில் வந்து ஹாட் டாக், அதாவது மீட்டில் ரெடி பண்ண ஸ்டஃபிங்ஸை வச்சு கொடுப்பாங்க. அதோ இந்த மாதிரி. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுவும் 600-700 என்னங்க. அதாவது நம்ம என்ன மீட் வச்சு கொடுக்க சொல்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ்ஸு. ஸோ நான் இப்போ இருக்கிறது வந்து டோக்கியோவில். அதே மாதிரி இங்கே வெதர் பார்த்திங்கன்னா ஒரு 16 to 17 டிகிரி செல்சியஸ் தாங்க இருக்குது. ஏன்னா இது ஆட்டம் டைமு, வின்டர் வரப்போகுது. ஸோ ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. அடுத்த ஷாப் பார்த்திங்கன்னா இது வந்து என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். இது வந்து ஒரு இன்னோவேட்டிவ் டிஷ் தான். இந்த பிஸ்னஸ் நம்ம கூட எடுத்து பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ செம்ம லாபங்க. 400 என்னங்க இது ஒன்று. இது என்னன்னு தெரிஞ்சால் ஷாக் ஆவீங்க. இது வந்து பனானாங்க. பனானாவை வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் டிப்பு ரெடி பண்ணி அவங்க சாக்லேட் டிப்பு, அப்புறம் ஸ்ட்ராபெரி, அப்புறம் நிறைய ஃப்ளேவர்ஸில் டிப் பண்ணி அதை கொஞ்சம் மேஜிக் ஒர்க்லாம் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. செம்ம லாபம் பார்க்குறாங்க. இந்த ஷாப்பில் டோரிமான் கேரக்டர்ஸில் நம்ம பேன்கேக் மாதிரி ரெடி பண்ணி வித்துட்ருக்காங்க.
இது பார்த்தீங்கன்னா 300 யென்லேருந்து 1000 யென் வரையும் சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கு. ஸோ அதுக்குன்னு இருக்க ஒரு டை செட்டப்பில் பேட்டர் ரெடி பண்ணி போட்டுட்ருக்காருங்க எவ்வளோ அழகா. ஸோ இதோட அவுட்புட் கூட செம்மையாக இருக்குது. இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்க்கு தாங்க காசு. 300 யென்லேருந்து 1000 யென் வரைக்கும் இது சேல் ஆகுதுங்க, வித்துட்ருக்காரு. இதுலேயும் சூப்பர் லாபம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சீ ஃபுட் ஷாப்புங்க. ஸோ 300லேருந்து 1000 வரைக்கும் இங்கேயும் இருந்துச்சு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ நான் இதில் ஸ்குவிட்டு பார்த்தேன், இன்னும் வேறெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியலைங்க. ஸோ கேட்டதுக்கு அவங்க சொன்னது எனக்கு அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. இது ஸ்குவிட் ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அது ஸ்குவிட்டோட ஒரு பார்ட்டுங்க. அந்த ஒரு பார்ட்டை வந்து அவங்க ஒரு சாஸ் மாதிரி ஆயில் டிப்டு சாஸ் மாதிரி ஊற்றி ரெடி பண்ணி ஜஸ்ட்டு அவ்வளோதான். அந்த ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா 300 யென்னு. இது வந்து இதுவும் அந்த மாதிரி சீ ஃபுட்டு தான். நான் என்னன்னு தெரியல, ஸ்கிப் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியுதுங்களா, நம்ம ஊர் திருவிழாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு நம்ம ஊரில் பஞ்சு மிட்டாய். ஸோ இதை பார்க்கும்போது கொஞ்சம் க்ரேஸியாக இருந்துச்சு, ஜப்பானில் பஞ்சு மிட்டாய்லாம் இருக்குதா அப்படின்ட்டு. ஆனால் இங்கே செம்ம லாபம் பார்க்குறாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து இங்கே கடை போட்டாங்க அப்படின்னா சூப்பராக சம்பாதிக்கலாங்க. இது பாருங்கள், இதை ரெடி பண்ணி அவங்க போட்டு வச்சுருக்கிறது எவ்வளோ தெரியுங்களா. பஞ்சு மிட்டாய் பார்த்தீங்கன்னா 900 யென், 600 யென்லேருந்து 900 யென் வரையும் அவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு மேஜிக்கல் ஒர்க்கு தான், ப்ரெசன்டேஷன் தான். க்ரேஸிங்க. ஜப்பான் வந்து நிஜமாகவே ரொம்ப க்ரேஸி. நிறைய ஷாப்ஸ் இருக்குது, எல்லாமே செம்ம லாபங்க. இது பாருங்கள், ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து ரோல் சப்பாத்தி சாப்பிடுவோம்ல நம்ம, அந்த மாதிரி வந்து இவங்க அதே பீஸா ஸ்டைலில் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்தது இந்த ஷாப்பு தாங்க எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ஆயில் கலரை பார்த்தீங்களா, சிக்கனை தான் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஆயில் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு. நிறைய டைம் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ ஜப்பானில் இந்த விஷயம் எனக்கு, எல்லா கடையுமே வந்து ரொம்ப ஹைஜீனாக பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஷாப் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. இது ஆக்சுவலாக பணியாரன்னு நினைக்காதீங்க, இது ஆக்சுவலாக வந்து ஜப்பானில் ஒரு ஃபேமஸ் டிஷ்ஷு. இது ஆக்டோபஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா அரைச்சி இந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணி பணியாரம் ஸ்டைலில் ஊற்றி நம்ம ஊர் ஸ்டைலில் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து அவங்க 650 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் க்ரேஸியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு கேட்டப்போ. ஒரு நாள் கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிட்டு ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கும் அதை வீடியோவாக காட்டுறேன். டோக்கியோனாலே சுற்றி பில்டிங்ஸுங்க. இந்த பில்டிங்ஸ் நடுவில் இந்த ஷாப்பெல்லாம் இருந்த அட்மாஸ்பியர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.